அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். கலைந்து செல்லும்படி அறிவுறுத்திய காவல்துறையினருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட சின்னகாவனம், பாலாஜி நகர், திரு ஆயர்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடந்த 2 வார காலமாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் 3 மணி முதல் 5 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வணிகர்கள், சிறு தொழில் முனைவோர்கள் உள்ளிட்ட பலர் தரப்பினரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வராமல் அலட்சியம் காட்டியதால் நேற்று முன்தினமும் பொன்னேரியில் உள்ள மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் அதற்கு முந்தைய நாள் சாலை மறியல் போராட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஈடுபட்ட போது தங்களது மின்வட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட காலாவதியான மின்மாற்றிகள் செயல்பாட்டில் உள்ளதால் உயர் மின்னழுத்தம் ஏற்படும் போது அந்த மின்மாற்றிகள் பழுதாகி விடுவதாகும். எனவே 24 மணி நேரத்தில் புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியும் இன்னும் சரிபட செய்யாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அண்ணாசிலை அருகே 3 சாலைகள் சந்திக்கும் முனைப்பு பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சமாதானம் ஆகாத பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதன்பின் அதிகாரிகள் போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொண்ட பொதுமக்கள் நாளை மீண்டும் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தரோடு வேலை செய்ய மாட்டான். டீ கேட்ல உட்காந்துக்கிறான். எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும் தான் வேலை செய்யறான். நீ கொஞ்சமா நீங்க சொல்றத உங்க லைன் மேல கேட்க மாட்டான், உங்க ஹெல்ப்பரும் கேட்க மாட்டான். சாலை மறியல் இருக்கிற அப்படியே வரமா ஆமா